ஸ்பீச்சோட கேட்க கிளியரா? ஆர் யூ எக்ஸைட்டட்? குட் மார்னிங். காலை வணக்கம். Myself Hariharan, coming from Dharmaburi. My qualification BE completed, but my dream doctor before this one. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நான் கொஞ்சம் படிக்கிற பையன். மேக்ஸிமம் படிக்கிற பையனாலே டாக்டர், அப்படின்னா லாயர், அப்படின்னா இன்ஜினியர் ஆகிறதுக்காக பேரண்ட்ஸோட ட்ரீமு. சேம் எங்கள் பேரண்ட்ஸ் அதே ட்ரீம் தான். சின்ன வயசுலேருந்து அதுக்காகவே கைட் பண்ணாங்க. நான் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். டாக்டர் ஆகணும்னு ஒரு எய்மு. 10th இதுக்காகவே நல்ல குரூப் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காகவே கிட்டத்தட்ட 444 மார்க் எடுக்கிறேன். +1 வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கிறேன். +2லேயும் ரிசல்ட் வருது. கிட்டத்தட்ட நான் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். நான் நினைச்சதோடு அதிகமாகவே எடுத்தேன். கிட்டத்தட்ட 600க்கு 567 மார்க் நான் +2ல எடுக்கிறேன். இப்போ வந்து வீட்டில் ஒரு கன்ஃபியூஷன், இவன் மார்க் நல்லா எடுத்துட்டான், இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா அப்படின்ட்டு எனக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அதே சேம் டைமில் நீட்டுக்காக, அப்போ நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் டாக்டர் ஆக முடியும், எம்பிபிஎஸ் கரெக்ட். அந்த நீட் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் எந்த ஒரு கோச்சிங் அகாடமியும் போக கிடையாது. என்னோட ஓன் சிஸ்டர் வந்து டாக்டராக இருக்கிறதுனால அவங்களுடைய புக்ஸ்லாம் வாங்கி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நீட் எக்ஸாம் வருது. அப்போ தருமபுரியில் சென்டர் கிடையாது, சேலம் போகிறேன். சக்தி கைலாஸ் உமன்ஸ் காலேஜில் தான் என்னோட சென்டர் போகிறாங்க. அங்கே போய் அட்டன் பண்ணுறேன். நான் என்ன மைண்ட் செட்டில் போகிறேன் அப்படின்னா, எக்ஸாம் காலேஜ் முடிச்சுட்டு மதியம் வந்துடலாம் அப்படின்ட்டு போகிறேன். ஆனால் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகவே மதியத்துக்கு மாதிரி தான்ட்டாங்க. படித்தது எல்லாமே மறந்து போச்சு. இருந்தாலும் அட்டன் பண்ணினா ரிசல்ட் வருது. கிட்டத்தட்ட 720க்கு 198 மார்க் எடுக்கிறேன். மார்க் பத்தலை, ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் ஆகிறேன். வீட்டில் செம திட்டு. ஏடா +2ல 600 எடுத்துட்டியடா, 600க்கு 567 எடுத்துட்டியடா, ஏன்னா வெறும் 198 மார்க் எடுத்துக்கிற அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணவே தெரியாது, நீ டாக்டர் ஆகிதான் ஆகணும் அப்படின்றாங்க. இன்னொரு வருஷம் டைம் தராங்க டாக்டருக்காக. படிக்கிறேன். அதே டைமில் ஃபுல் டைமாக படித்தா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட ஆல்ரெடி ஏரியாவில் சொல்கிறாங்க. அதுக்காகவே என்ன பண்ண அப்படின்னா, நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன் மெடிக்கலில். ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கம் இருக்கிற ரங்கா மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் அப்படியே படிக்கிறேன். மறுபடியும் நீட் எக்ஸாம் வருது. அது கொஞ்சம் நல்லா ப்ரிப்பரேஷனோட போய் எழுதுறேன். கிட்டத்தட்ட 720க்கு 417 மார்க் எடுக்கிறேன். ப்ரைவேட் காலேஜ் சீட் கிடைக்குது. பட் ஆனால் 60 லட்சத்துக்கு மேலே ஃபீஸ் கேட்குறாங்க. அவ்வளோ காசு இல்லை. எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ங்க, ஆனால் படிக்க பைசா இல்லை. பட் அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பம். ஒர்க்குக்கு போயிட்டே இருக்கிறேன். ஒர்க்கை நான் நிறுத்த கிடையாது. நான் அந்த பார்ட் டைம் ஒர்க் போகிறேன் இல்லையா, அந்த ஒர்க்குக்கு போயிட்டே இருக்கிறேன். ஒரு எதாச்சா ஒரு ஜூஸ் கடையில் மிஸ்டர் பி சுரேஷரை நான் மீட் பண்ணுறேன். எதாச்சா மீட் பண்ணுறேன். அவர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு, பேச்சு கொடுக்குறாரு. ஏன்னா என்னப்பா படிக்கிறேன்னா, சார் அந்த மாதிரி +2 முடிச்சிருக்கிறேன், இவ்வளோ மார்க்கு சார், இப்படி தான் சார் என்னோட ஸ்டோரி, என்னோட ட்ரீம் டாக்டர் சார், ஆனால் ஆக முடியல சார், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதே தெரியல சார், மைண்டு பிளாங்காக இருக்குன்றாரு. அவரு நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, நெக்ஸ்ட். என்ன வார்த்தை சொல்கிறாரு? நெக்ஸ்ட் அப்படின்றாரு. ஐடியாவே இல்லை சார், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ட்டு அப்படின்றேன். சரி கண்ணா, உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ பயன்படுத்திவியா? அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு என்கிட்ட. இன்னைக்கு அந்த கேள்வி அப்படியே மைண்டில் பதிஞ்சிருச்சு. கண்ணா, சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமானு கேட்குறாரு. அந்த சக்சஸ்ன்ற வார்த்தையை நான் அவர் வாயில தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு கிரேட் லெவல். ஏன் அப்படின்னா நான் படித்த பிரைவேட் ஸ்கூல்ல சக்சஸ் அப்படின்றது மீனிங் கூட சொல்லி தரல. யாரும் என்கிட்ட நீ சக்சஸ் ஆகிய கூட கேட்கல. சக்சஸ்ன்ற வார்த்தையை என்கிட்ட யாரும் பயன்படுத்தல. என் லைஃப்ல முதல் முறையா முன்னாடியே சக்சஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு சொன்ன மை மென்டர், மை குரு, ரெஸ்பெக்டட் மிஸ்டர் பி சுரேஷ்காக ஒன்ஸ் அகைன் அப்ப நான் சொல்றேன், சார் ரொம்ப கஷ்டம் சார், ஏன்னா இன்னைக்கு சக்சஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி கிடையாது, கஷ்டம் சார். அவர் சொல்றாரு, கிடையாதுப்பா, உலகத்திலே கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப கஷ்டம், சக்சஸ் ஆகுது ரொம்ப ஈஸின்றாரு. ஆனா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. என்ன சார் அப்படின்னு கேட்கிறேன். சக்சஸ் ஆனவனை ஃபாலோ பண்ணாலே போதுமா, நீ சக்சஸ் ஆயிடலாமா அப்படின்றாரு.
அப்ப அவர் பேசுற வார்த்தை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே டைம்ல ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட மாதுளம்பழம் ஜூஸ், கிட்டத்தட்ட 80 ரூபா அந்த ஜூஸ். என் லைஃப்ல உண்மையுமே நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். இன்னொரு உண்மையா இருக்காங்க, எனக்காக இது வரைக்கும் யாரும் 10 ரூபா கூட செலவு பண்ணல, பேரண்ட்ஸ் தவிர. இவர் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர். 80 ரூபா ஜூஸ் என் லைஃப்ல எனக்கு குடிச்சதே இல்லை. பேசிங்க போய் ஆர்டர் பண்ணிட்டாரு, வந்து ஜூஸ் டேபிளுக்கு வருது, ஜூஸ் குடிச்சுனே பேசுறோம். சூப்பர் கம்யூனிகேஷனோட ஆனால் லைஃப்ல ஒரு பெரிய லெவலில் வருவப்பா அப்படின்னு சொல்லி என் நம்பர் வாங்கிட்டு என்னை ஒரு ப்ரோக்ராம் இன்வைட் பண்றாங்க. இதே மாதிரி நானும் உங்களை மாதிரி +2 முடிச்சு அந்த லீவ்ல சேம் உங்களை மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஆளா வந்து உட்கார்றேன். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா நான் கவனிச்சேன். எனக்கு ஒரே ஒரு திங்கிங் தான் மைண்ட்ல, பண்ணணும். ஒரே திங்கிங் தான் பண்ணணும்னு போனேன். ரொம்ப பாசிட்டிவா போனேன். வீட்டுக்கு போனோடனே எங்க வீட்டுல எல்லாருமே மூஞ்சி ஏதோ இளவு வீட்டுல இருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அங்கேயே நான் பாதி நெகட்டிவ் ஆயிட்டேன். போய் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஒப்படா இதான் உண்மை. நான் போய் தப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். 2 பேர் சேர்த்துமா 2 4 மாறும் 4 8 மாறும் தப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுனால எங்க அப்பா ஒரே ஒரு சொல்ல போனா கையை காலை உடைச்சிருவான்ட்டாரு. ஆல்ரெடி எங்க அப்பா கொஞ்சம் டெரரு, போனா கையை காலை உடைச்சிருவான்ட்டாரு. இப்போ என்ன பண்றது தெரியல. எனக்கு என் ஃபேமிலியில கொடுத்தது எங்க அம்மா தான். எங்க அம்மாட்ட போய் டைஸ் பண்றேன், உங்க அப்பாவும் மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள் போகுது. சார் கால் பண்றாரு எனக்கு, என்னப்பா சரி அப்படின்றாரு. சார் இப்பதான் சார் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்றாங்க. நீ என்னப்பா சொன்ன வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு. சார் இந்த மாதிரி தான் சார் 2 பேரும் சேர்த்துணுமா 11,000 கட்டணுமா 2 4 மாறும் 4 8 மாறும் சொன்னேன் சார். இப்படி சொன்னா நானே ஒன்று சேர்த்த மாட்டேனேப்பா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி மாமா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி ஆஃபீஸ் கூட்டிட்டு வரேன். என்ன ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ற மிஸ்டர் மகாகுரு இன்னைக்கு சீஃப் கெஸ்டா டைம்ல வந்துருக்காரு. இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், அவர் அன்னைக்கு ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நான் கண்டிப்பா இந்த ஸ்டேஜ் ஏறிக்கு வாய்ப்பு கிடையாது. ரெஸ்பெக்ட் மிஸ்டர் ரவிச்சந்திரன் ஒரு ஜபர்தஸ்த் பண்ண முடியும். என்ன ஃபாலோ பண்றாரு சார். எங்க அம்மாவும் எங்க அப்பா ஒரே மைண்ட் செட்ல இருக்காங்க, எனக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட். உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா சார் டைம் விட்டு சார் ஃபாலோ பண்ணி முடிஞ்சோடனே எங்க அம்மா மோட்டிவேஷன்ல பேருந்து 2,500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. வேணான்னு சொன்னவங்க ரவி சார் ஸ்பீச் கேட்ட உடனே பேங்க்ல இருந்து 2,500 ரூபாய் எடுத்து சார் என் பையன் தான் சார் படிக்கணும் அப்படின்னு அட்மிஷன் போட்டு விட்டாங்க. மீதி அமௌண்ட் வந்து நான் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு 17 பேர்கிட்ட கடன் வாங்கி தான் நான் ஜாயின் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி நெகட்டிவ் வருதோ, இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்த சாருக்கும் சரி எல்லாருக்கும் எப்படி நெகட்டிவ் வருதோ சேம் அதே மாதிரி தான் எனக்கும் நெகட்டிவ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேணானாங்க, 2வது என்னோட ரிலேட்டிவ்ஸ் வேணானாங்க, குறிப்பா எங்க அப்பா வேணானாரு. ஒவ்வொரு நாளும் என்ன டிமோட்டிவேட் பண்ணியிருந்தாரு. பட் நான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தேன். என் டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இன்னைக்கு எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாருங்க. அவங்களுக்கு வயசு 46. அவருடைய முதல் பைக் கிட்டத்தட்ட 28 வயசுல எடுக்கிறாரு. நான் கேட்டேன், ஏப்பா 28 வயசுல வண்டி எடுத்த அப்படின்னா வேலை கிடைக்காம நான் வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு 28 வயசுல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச அடுத்த மாசம் தான் வண்டி எடுக்கிறாரு. இன்னைக்கு என்னோட வயசு 18ங்க. என்னோட 18 வயசுல நான் என் பைக் அச்சீவ் பண்ணுகிறேன். கிட்டத்தட்ட 1,20,000. அது மட்டும் இல்லாம என் தலைமுறையில என் ஜெனரேஷன்ல பாருங்க, நான் டியூஸ் அவுட் வாய்ப்பை எடுத்ததுனால இன்னைக்கு எனக்கு வந்து நிறைய கம்பெனி ஆஃபர் வந்திருக்கு. இன்னைக்கு நான் இதே எஜுகேஷன் அகாடமியில குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுகிறேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். உலகத்திலேயே தலை சிறந்த நம்பர் 1 ஸ்கில் சொல்லுவாங்க இல்லையா, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில், அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங், அது மட்டும் இல்லாம சிஸ்டம் ஆப்ரேட், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நிறைய ஸ்கில்ஸ் நான் டியூஸ் ஆஃப் அகாடமில கத்துக்கிறேன். அதே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பயன்படுத்தாதனால இன்னைக்கு என் ஜெனரேஷன்ல ஃபர்ஸ்ட் நான் தான் என் ஜெனரேஷன்ல ஃப்ளைட் ஏறுறேன். எங்க அப்படின்னா பேங்காக் பட்டாயா சிட்டில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 டே ப்ரோக்ராம். அதாவது எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த மூக்கு மேல விரல் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விரல் வச்சு பார்த்தாங்க. அது சொல்றப்ப அது ஒரு கட்ஸா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கினேன். இன்னைக்கு என்னோட ஏஜ் ஜஸ்ட் 22 தான் ஆகுது. என்னுடைய ஒரு கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, எங்க அப்பா இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் கவர்மெண்ட் ஜாப், இன்னைக்கு மாசம் 60,000 மேல சம்பாதிக்கிறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் கார், அதாவது 2 சக்கர ஓடிட்டு அடுத்து 4 சக்கர ஒன்று எடுக்கிறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் கார் எப்ப எடுக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய 36வது வயசுல எடுக்கிறாரு.
36 வயசுல இருக்கிறாரு. இன்னைக்கு நான் என்னோட 22வது வயசுல அந்த 4 வீலர் கார் அச்சீவ் பண்ணியிருப்பேன். அது வந்து நான் ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்டா எடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் ஸ்டார் ஆஃப் டியூஸ் ஆஃப் சொல்லியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு பிரீமியர் அசோசியேட் ஆஃப் டியூஸ் ஆஃப் ஜூன் 10. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய 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 ஒரு திருவிழா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. அந்த திருவிழால நான் பிரீமியர் அசோசியேட் ஆஃப் டியூஸ் ஆஃப், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மிஸ்டர் பி சுரேஷ் சார்க்காக ஒரு கிராண்டரா செலிப்ரேஷன் இருக்கு. அந்த செலிப்ரேஷன் நான் கண்டிப்பா என்னோட பிரீமியர் லெவல் அச்சீவ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த டியூஸ் ஆன் வாய்ப்பை நான் பயன்படுத்துறதுனால கிட்டத்தட்ட 8 முறைங்க பாருங்க, எங்க ஊரை தாண்டி நான் இங்கே சுத்தாத ஒரு பையன், படிக்கிற பையன், ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சிருக்கிற டைம்ல எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது கேரளா போறதுக்கு. அந்த மே மாசம் லீவ்ல 10th முடிச்சா 9th முடிச்சா. ஆனா என்னுடைய ட்ரீம் என்ன, டாக்டர் ஆகணும்னு. என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. படிக்கிறேன் கேரளா ட்ரிப் மிஸ் பண்றேன், கன்னியாகுமரி ட்ரிப் மிஸ் பண்றேன், தமிழ்நாடு ட்ரிப்பே மிஸ் பண்றேன். பட் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஸ்டடியில தான் இருக்கு. நான் இன்னைக்கு இந்த டியூஷன் வாய்ப்பு எடுத்ததுனால இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா கூட டிராவல் பண்ணுகிறேன். அது மட்டும் இல்லாம ஃபாரினும் போயிருக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மை மென்டர், மை குரு, எனக்கு ஒரு அண்ணனா ஒரு அம்மாவா வழிநடத்திட்டு இன்னைக்கு எனக்கு இந்த அளவு ஒரு துணையா இருக்கிறாரு. யார் அப்படின்னா ரெஸ்பெக்ட் மிஸ்டர் பி சுரேஷ் சார். அவருக்காக ஒரு ஹார்ட் லாஸ்டா என்னோட கமிட்மெண்டோட முடிச்சுக்கிறேன். எனக்கான ஸ்டேஜ் அடுத்து பிரீமியர் அசோசியேட் ஆஃப் டியூஸ் ஆன், அந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. என்னோட ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா திஸ் இயர் 2026 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நான் கண்டிப்பா, அதாவது டியூஸ் ஆன்ல சொல்லியிருப்பாங்க ஸ்லைட்ல, நீ 3 தலைமுறை ஜெனரேஷன் செக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த பிளான் கேட்கறதா நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா அப்ப கவர்மெண்ட் ஜாப்லேயே பென்ஷன் கிடையாது, இதுல எப்படி பென்ஷன் தருவாங்க அப்படின்ற திங்கிங். அப்படி இருந்த ஒரு பையன் பிலீவன் நம்பறதுனால, டியூஸ் ஆஃப் நம்பறதுனால திஸ் இயர் ஐ அம் பிகம் a diplomat of dues of கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2 வீலர் ஓட்டி கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டர் கிராஸ் ஆயிடுச்சு சார். அடுத்து கண்டிப்பா 4 வீலர் எடுக்கணும். அதாவது என்னோட ட்ரீம் கார் கண்டிப்பா நான் திஸ் இயர் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருப்பேன். திஸ் இஸ் மை ஸ்ட்ராங்கஸ்ட் கமிட்மெண்ட். தேங்க் யூ. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாம டுடே சக்தி பிரகாஷ் சார் அண்ட் தீபக் சார், கண்டிப்பா சார், அதாவது இவங்களெல்லாம் பார்த்து நான் வியந்தேன். இன்னைக்கு பிரீமியர்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு லெவல் தான் கிடையாது. அதுக்கு தவறு இருக்கணும். அந்த தவறு இருந்தாதான் அந்த லெவலுக்கு அந்த இடத்துல வர முடியும். கண்டிப்பா சார் அதாவது கூடிய விரைவில் கண்டிப்பா உங்க லெவலை நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். அதாவது நான் உங்களுக்கு லாஸ்டா ஃபைனலா +2 நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் பண்றேன், ஒரு அண்ணனா ஒரு சாரா என்ன அட்வைஸ் பண்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு முடிவை நீ எடு. உன் முடிவை வேற யாருக்கிட்டையும் கொடுக்காத. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய் டியூஸ் ஆஃப்